கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள். புதிய வருடத்தை முன்னிட்டு 40 நாள் கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்திகளை கொடுத்து கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். இது 9வது நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 9ஆம் அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 22வது வசனம் அவருடைய கோபத்தினுடைய உக்கிரகத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். மனுஷரின் சவங்கள் வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலம் இப்படி ஏன் அறுப்புண்டு போகணும்? ஏன் மனிதனுடைய சடலங்கள் எல்லா இடங்களிலும் வயல்ல எருவு அரைச்சது போல அந்த உடல்கள் சிதறி கிடக்குது? என்ன காரணம்? ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் உண்டாக்கின சிருஷ்டிகருக்கு விரோதமாக இந்த உலகம் செயல்படுகிறது. இந்த உலகத்தின் கிரியைகளும் இந்த உலக ஜனங்களும் மிருக ஜீவராசிகளை விட மனித இனம்தான் ஆண்டவருக்கு, சிருஷ்டிகருக்கு வேதனைப்படுத்துகிறது, சிருஷ்டிகரை துக்கப்படுத்துகிறது, சிருஷ்டிகருக்கு விரோதமாய் செயல்படுகிறது. இது ஒருவரையும் அறியவில்லை, அறியாமல் செய்கிறார்கள். தேவன் அந்த உக்கிர கோபத்தின் நிமித்தம் அப்படியே அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அடுத்து வாசிக்கும் போது எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். ஞானி தம் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அவருடைய ஆலோசனை கேளுங்க. இன்னைக்கு ஞானம், உலக ஞானம், கல்வி ஞானம், விஞ்ஞான ஞானம், பாவத்தின் ஞானம் பயங்கரமா பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஞானத்தை மனிதர்கள் வெறுத்து விடுகிறார்கள். ஆண்டவருடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆகினால ஆண்டவர் சொல்றாரு, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எது வேணாங்கிறாரோ அதை தான் செய்யறாங்க ஜனங்க. அவர் சொல்றாரு, ஞானத்தை பெருமை பேசிக்காத, உன் அறிவை பெருமை பேசிக்காத. ஏன்னா உன்னில் இருக்கிற ஜீவ சுவாசத்தை நான் எடுத்துட்டேன்னா உன் ஞானம் எங்க போகும்? அப்ப சுவாசத்தை கொடுத்தவரை அறிகிற ஞானம் நமக்கு வேணும் இல்லையா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞானி இந்த உலகம் முழுவதும் மக்கள் தங்களுடைய மாமிச ஞானத்தை, அழிந்து போகிற ஞானத்தை பெருமையாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்தது பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. குத்து சண்டையா இருக்கட்டும், அப்புறம் கிரவுண்டுகள்ல விளையாட்டுகளில வீரர்கள் இப்படி இந்த பராக்கிரமம், உடம்புல இருக்கிற அந்த வலுவை குறித்து, சக்தியை குறித்து, இதுல ஜெயிச்சிட்டாரு, கின்னஸ் ரெக்கார்டு எடுத்துட்டாரு, அதை ஜெயிச்சிட்டாரு, இதை ஜெயிச்சிட்டாருன்னு மனுஷன் தன் பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். கீழே சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்னைக்கு பணக்காரங்கள்லாம் தன்னுடைய நகை எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்கு, கார் எவ்வளவு இருக்கு, வசதி எவ்வளவு இருக்கு, இது உலகம் மேன்மையாய் பேசி கொண்டிருக்கிறது. அதை கொடுத்த ஆண்டவரை மேன்மை பேசவில்லை. சரி, இருக்கட்டும், கவனியுங்கள். இப்படி ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன், மேன்மையாய் பேசுகிறவன், மேன்மையாய் சிந்திக்கிறவன், மேன்மையாய் யோசிக்கிறவர்கள், மேன்மையாய் சிந்திக்கிறவர்கள், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர். கிருபை கிருபையையும் இந்த பூமியில் அவருடைய இரக்கத்தோடு, அவருடைய இரக்கம் பூமியில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உறவுகளிலே அக்கிரமங்கள் 75-80% உள்ள நுழைஞ்சிருச்சு. எல்லா உறவுகளிலும் பாவங்களும் கோபங்களும் விரோதங்களும் உறவுகளில நுழைஞ்சிருச்சு. அவருடைய கிருபை இருக்க பாருங்க, அதுதாங்க கொஞ்சம் அந்த உறவுகளை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. கிருபையையும் நியாயத்தையும், கோர்ட்டுகள்ல ஜட்ஜிகள் கொடுக்கிற நியாய தீர்ப்பை விட
இந்த உலக இயற்கைக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அந்த நியாய தீர்ப்பு உண்மையும் உத்தமமான நியாய தீர்ப்பு. அடுத்து சொல்லுகிறார், நீதியையும் செய்கிற கர்த்தர், நீதியையும் செய்கிற கர்த்தர், அநீதி செய்கிற தேவன் அல்ல, நீதி செய்கிற கர்த்தர். அந்த நீதி செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்து. பார்த்தீங்களா, இந்த உலகத்துல நீ 1000 பெருமை பாராட்டினாலும் கூட ஆண்டவருடைய முழு விருப்பம் அவரை அறியணுமா. அவரு தான் இதையெல்லாம் செய்யறாரு, அவரு தான் ஞானத்தை கொடுக்கிறாரு, அவரு தான் பலசாலி ஆக்குறாரு, அவரு தான் இந்த உலகத்துல எல்லா தேவையை சந்திக்கிறாரு, இந்த உலகத்தையே அவருடைய வல்லமையினால இயக்குகிறார் என்று அவரை அறிந்து உணரணும். கிறிஸ்தவர்கள் ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும், மனித இனமாகிய எல்லா மனிதர்களும் உணர்வு என்பது பக்தியில ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர். அதாவது உணர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. விசுவாசத்துக்கு உணர்வு தான் முக்கியமான பங்கு. வாழ்க்கையினுடைய அஸ்திபாரத்துக்கு உணர்வு தான் ஒரு முக்கியமான பங்கு. சென்சேஷன், உணர்வு இருக்கணும். அதனால்தான் ஆண்டவர் மிருகங்களுக்கு அந்தந்த மிருகங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் தோல்களை வைத்திருக்கிறார். எருமாட்டு தோல் வேற, மாட்டு தோல் வேற, பன்னி தோல் வேற. ஆனா மனுஷனுடைய தோல் மட்டும் ரொம்ப மெல்லிசா வச்சிருக்கிறார், மெல்லிய தோல். ஏன், நான் எது பட்டாலும் உடனே உணர்வு வரும் பாருங்க. அப்ப அவ்வளவு மென்மையான தோலை வைத்து இந்த உலகத்துல உணரும்படி வைத்திருக்கிறார். இந்த உணர்வுகள் எல்லாம் இருளடைந்து விட்டது. உணரணும், நான் கர்த்தர் என்று நீங்கள் உணரணும். அந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவன் அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராயிருந்தாலும், வேறுபட்ட பாவியாயிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை ரட்சித்து மன்னித்து அவங்களை வாழ வைப்பார். ஆகினால் உணர்வு என்பது எல்லா மனிதர்களுக்கும் முக்கியமான ஒரு பங்கு ஆற்றக்கூடியதுதான் உணர்வு, சென்சேஷன். அந்த உணர்வை தான் ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய உணர்வு நான் கர்த்தர் என்று அறிந்து, உனக்கு ஞானத்தை கொடுத்தவர் நான் தான், பராக்கிரமத்தை கொடுத்தது நான் தான், ஐஸ்வர்யத்தை கொடுத்தது நான் தான் என்று சொல்லி கர்த்தரை நம்ம அறியணும். அவரு தான் கொடுத்தார் என்று அறிய வேண்டும். இந்த அறிவு உணர்வு ஒரு பணக்காரருக்குள்ளேயோ அல்லது ஒரு மனிதருக்குள்ளேயோ வந்துருச்சுன்னு சொன்னா அவர்களை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று மேன்மை உணர்ந்திருக்கிறதே குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? தேவனுக்கு பிரியமானது செய்யணும். அது தேவனுக்கு பிரியமானது ஒரு காரியம். ஒரு மனிதனுடைய உணர்வு நன்மை தீமை அறிந்து நன்மையை பற்றி கொண்டு பேசும் தெய்வம், உணர்த்தும் தெய்வம், இருதயத்தில் தங்குகிற தெய்வம், அறிவுக்குள்ள தங்குகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சகலத்தையும் படைத்தார், உருவாக்கினார், உண்டாக்கினார், சகலத்தையும் ஆளுகிறார் என்ற ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்கு வரும்போது ஆண்டவர் அந்த உணர்வு மூலமாக தன்னுடைய மூளைக்கு செல்லுகிறார், இருதயத்துக்கு வருகிறார். அப்பொழுது மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானது நாம் செய்ய வேண்டும். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே அப்பா, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நாங்கள் மேன்மை பாராட்டி கடைசி நேரத்துல அழுக்கான கந்தையாய், குப்பையாய், அந்த சாம்பலாக, புழுதியாக, புழுவாக இந்த உடல் மண்ணுக்கு போய்விடுகிறது. இந்த பூமியில நாங்கள் வாழும் போது பூமி நாங்கள் அறிந்து உணர்ந்து, எங்களுக்கு கொடுத்த சுவாசமா நீங்க தான் கொடுத்தது, எங்களுக்கு உணவு கொடுத்தது நீங்க தான், உடுக்க உடை கொடுத்தது நீங்க தான் ஆண்டவரே. இந்த இயற்கையெல்லாம் ஆண்டவரே எங்களுக்காகவே நீ செழிப்பாய் வைத்திருக்கிறீர். இந்த இயற்கையும் இந்த உலகமும் உம்மால்தான் நம்முடைய வல்லமையால் இயங்குகிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்தில் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். ஒன்று உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இரண்டாவது, சர்வத்துக்கு மேலான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவதே எங்களுடைய நோக்கமாய் இருக்கிறதப்பா. இப்படி மேன்மை பாராட்டக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாருடைய உணர்வுகளையும் பரிசுத்தப்படுத்தும். எல்லாருடைய உணர்வுகள் மூலமாக ஆண்டவர் ஒவ்வொருடைய உடலிலும் உள்ளே சென்று வாசம் செய்து எல்லா குடும்பங்களை ஸ்திரப்படுத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.